திருச்சிற்றம்பலம். 46வது நாயனார் கணம்புள்ளர் நாயனார் புராணம். கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பி அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர்களில் கூறுகிறார். வடவெள்ளாற்றின் தென்கரையில், அதாவது தற்போது சேலம் செல்லும் வழியில் வாழப்பாடிக்கு அருகில் இருப்பதுதான் இருக்கவேரூர் என்ற ஊராகும். இந்த ஊரில் பெரும் செல்வ குடியில் பிறந்தவர்தான் கணம்புள்ள நாயனார் ஆவார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செல்வ குடியில் பிறந்திருந்தும் இவர் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே தனது தலையாய பணியாக கொண்டிருந்தார். இறைவனுடைய கோயிலில் ஒளிவிளக்கு ஏற்றுவதையே தன்னுடைய கடமையாக கொண்ட இவர் தில்லை சென்றடைந்து திருப்புலிச்சரத்தில் தினமும் விளக்கேற்றும் தொண்டை தவறாது செய்து வந்தார். இவரை சோதிக்கும் விதமாக இறைவன் இவரது செல்வம் அனைத்தும் கரையும்படி செய்தார். இறை அருளால் அவரது செல்வம் முற்றிலும் மறைந்தது. எனவே அந்த வறுமை நிலையிலும் தான் இறைவனுக்கு செய்யும் தொண்டை, அதாவது விளக்கேற்றும் தொண்டை தவறாது செய்து வந்தார். வறுமை நிலையடைந்த அவர் கணம்புல் என்னும் புல்லை அறுத்து அதை விற்று அதில் வரும் பொருளை கொண்டு தனது விளக்கேற்றும் பணியை தொய்வில்லாமல் செய்து வந்தார். இறை அருளால் கணம்புல் விற்பனையாகவும் தடைப்பட்டது. வேறு வழியின்றி கணம்புள்ளர் தான் அறிந்த புல்லை வைத்து அதையே விளக்காக ஏற்றி வந்தார். விளக்கின் திரியாக ஏற்றி வந்தார். நாளடைவில் அந்த கணம்புல்லுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இறை அருளால் வேறு வழியின்றி தன்னுடைய இந்த விளக்கேற்றும் தொண்டிற்கு இடையூறு வந்துவிட்டதே என்று எண்ணாமல் தன்னுடைய தலை முடியை விளக்கில் வைத்து எரிக்க தொடங்கினார். இவரது இந்த செயலை கண்ட இறைவன் மனமிறங்கி இடப்ப வாகனத்தில் தன்னுடைய உமாதேவியுடன் காட்சி தந்து அவரை தடுத்தாட்கொண்டார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கணம்புள்ளர் நாயனாரின் வளர் அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.